இன்றைக்கி நாம் என்ன படம் பார்க்கணும், ட்ரேடம். இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி. வாங்க இந்த படத்தோட கதை இப்போ பார்க்கலாம். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ விஜய். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு கிளம்பி போய்கிட்டு இருப்பார். அது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாவட்டத்தில் உள்ள இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் தான். அந்த ஊரில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு எஸ்ஐயாக ஜாயின் பண்ண போய்கிட்டு இருப்பார். இவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு போஸ்டிங். ட்ரைனிங் முடித்த கையோடு அங்கே போய்கிட்டு இருப்பார். இப்போ நம்ம ஹீரோவான விஜய் நம்ம ஸ்டேஷனை கண்டுபிடிச்சி அங்கே போயிடுவார். போனதுக்கப்புறமா நான் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும்னு சொல்கிறப்ப அங்கே உள்ள போலீஸ்காரங்க என்ன பிரச்சனை என்ன சொல்லணும்னு சொல்கிறப்ப நான் இந்த ஸ்டேஷனில் ஜாயின் பண்ண வந்த புது எஸ்ஐ, என் பேர் விஜய்னு சொல்கிறப்ப, சார் இங்கே இன்ஸ்பெக்டர் கிடையாதுங்க, இங்கே ஏஎஸ்ஐ தான் இருக்கார், நான் அவரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏஎஸ்ஐ கிருஷ்ணன் வந்து அவரை பார்க்க வருவார். ஏஎஸ்ஐ கிருஷ்ணன் நம்ம விஜயை பார்த்தோன்னே, சார் வாங்க சார் உள்ளே வாங்கன்னு சொல்லி ஸ்டேஷனுக்குள்ளே உள்ள கூப்பிட்டு போவார். இப்போ ஸ்டேஷன் உள்ள எல்லா மெம்பருமே அங்கே வந்து அசம்பிள் ஆவாங்க. நம்ம ஹீரோ விஜய் வந்து இங்கே இன்ஸ்பெக்டர் ஏன் இல்லைன்னு சொல்கிறப்ப நம்ம கிருஷ்ணன் சார் என்ன சொல்வார்னா, இல்லை சார் இங்கே இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க, 7 மாதமாக போஸ்டிங் போடாமல் இருந்தாங்க, இப்போ தான் நீங்கள் இந்த போஸ்டிங் போட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறப்ப நம்ம கிருஷ்ணன் சார் வந்து ஓவராலாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். இவரோட நேம் பார்த்தீங்கன்னா சார் பாலன் சார். இவர் வந்து ஏட்டா இருக்கார். அப்புறமா பார்த்து நம்ம சத்யன்கிறவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிவிஸுங்கிற ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. இவங்க 2 லேடி ஸ்டாஃப். இவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா ரம்யா வித்யாங்கிற இவங்க தான் சார். இன்னொரு ஒரு ஆள் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து லீவில் இருக்கார். அவரோட நேம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் சார். அவர் இப்போ அவங்களோட மெடிக்கல் லீவில் இருக்கார் அப்படின்பாரு. இப்போ நம்ம கிருஷ்ணன் சார் நம்ம விஜய்க்கான குவார்ட்டர்ஸை காட்டிட்டு, சார் நாளைக்கு காலைல கிளம்பி நம்ம டிஎஸ்பி ஆஃபீஸ் போவோம் சார், அங்கே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம நேராக சார்ஜ் எடுத்துக்கலாம் சொல்கிறப்ப நேராக அலெக்ஸானா டிஎஸ்பி சார் போய் பார்ப்பாங்க. இவர் வந்து இப்போ எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சு டியூட்டி ஜாயின் பண்ணி, நீங்கள் அங்கே இன்ஸ்பெக்டர்னால மொத்த கேஸும் நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும், விஜய் கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கணும்னு சொல்லி நம்ம கிருஷ்ணன் சாரை கூட வச்சுக்கணும்னு சொல்லி அனுப்பிவிட்டுவார். இப்போ நம்ம கிருஷ்ணன் சார் வந்து அந்த ஊரில் உள்ள எல்லா இடத்தையுமே நம்ம விஜய்க்கு சுற்றி காட்டிக்கிட்டு இருப்பார். ஸ்டேஷனோட லிமிட் எவ்வளவு எங்கே வரைக்கும் இருக்குன்னு சொல்லி எல்லாமே காட்டிக்கிட்டு இருப்பார். அது போக சார் நீங்கள் இப்போ பேச்சுலராக இருக்கனால நான் ஒரு ஹோட்டல் காட்டுறேன் சார், அங்கே வந்து நல்லா சாப்பாடு இருக்கும், நீங்கள் அங்கே நல்லா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி ஒரு ஹோட்டலையும் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். இப்படியே நம்மளுக்கு அவருக்கான டியூட்டி இன்றைக்கி முடிஞ்சிடும். கிருஷ்ணன் சார் எல்லாமே முடிச்சுட்டு வண்டியில் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ சார் நம்ம இதில் ஒரு ஆள் லீவுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, அவரோட வீடு இங்கே தான் சார் இருக்குது, வாங்க யார் அந்த ஆனந்த் அவருங்களா, ஆமாம் சார் ஆனந்தோட வீடு இங்கே தான் இருக்குது, வாங்க பார்த்துருப்போம்னு சொல்கிறப்ப நேராக ஆனந்த் வீட்டுக்கு போவாங்க. இப்போ ஆனந்த் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம விஜய் சாரை கூப்பிட்டு அவங்க அம்மா பார்க்க போவாங்க. அம்மாவுக்கு வந்து ஆத்மா சார் 3 மாதம் உடம்பு சரியில்லை, அதனால தான் இங்கே சார். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார், நீங்கள் உடம்பு சரியானதுக்கப்புறம் உங்களுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆனந்த் சாரையும் அவரோட ஒய்ஃபையும் பார்த்துட்டு நம்ம விஜய் சார் கிளம்புவார். அங்கேருந்து கிளம்பி நேராக குவார்ட்டர்ஸ் போயிடுவார். இப்போ குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா மேடமும் வித்யா மேடமும் அவங்களுக்கான நம்ம ஹீரோக்கான ஃபுட்டை கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க பக்கத்து ரூமில் பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பார்ட்டி சவுண்டு வெளியே கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவான விஜய் வந்து நேராக அவங்க பார்க்க வருவார். வந்ததுக்கப்புறம் அவங்க பார்ட்டி பண்ணதை பார்த்துட்டு, சரி பரவாயில்ல நீங்கள் பார்ட்டி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். இப்போ நம்ம விஜய் சார் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருப்பார். ப்ரஷ் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வித்யா மேடம் பார்த்தீங்கன்னா கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கராத்தே ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு காலைல ஸ்டேஷன் கிளம்பி போவார். கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த பார்ட்டியை பற்றி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல அவங்க பார்ட்டி நல்லபடியாக முடிஞ்சான்னு கேட்பாரு. சார் நல்லபடியாக முடிஞ்சு சார், நீங்கள் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு, சரி ஓகே அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் அவரோட டியூட்டியை பார்க்குறதுக்கு அவரோட ரூமில் போய் உட்காரு. அப்போ கிருஷ்ணன் சார் வந்து, சார் டவுன்லேருந்து ஒரு பார் ஓனர் உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்கிறாரு, உள்ள ரூமுக்குள்ளே அனுப்பட்டுமான்னு கேட்குறாரு. பரவாயில்ல அனுப்புங்கண்ணான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு. இப்போ அந்த பார் ஓனர் உள்ளே வந்துடுவார். வந்த பார் ஓனர் கொஞ்சம் பணத்தை வச்சு நம்ம விஜய்கிட்ட கொடுப்பாரு. விஜய்கிட்ட கொடுத்தோன்னே இந்த பழக்கம் கிடையாது, எஞ்சி வெளியே போங்கன்னு சொல்கிறப்ப நேராக கிருஷ்ணா நான் உள்ளே வருவார். சார் இது வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணுறது தான் சார், அவர் இதுக்கு முன்னாடி இன்னும் எல்லாத்துக்குமே அவர் காசு கொடுப்பாருன்னு சொல்கிறப்ப இதெல்லாம் ஆகாதுன்னா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறப்ப, இல்லைங்க சார் நம்ம எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா அந்த காசெல்லாம் வராதுங்க, ஏற்கனவே ஸ்டேஷனில் உள்ள சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம கை காசு போட்டு தான் பண்ணுறோம், இந்த மாதிரி ஆளுங்க கொடுக்குற காசை வச்சு தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம்னு சொல்கிறப்ப, சரி அதை நீங்களே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். இப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வரும். ஃபோன் வந்தோடனே டவுனில் பிரச்சனை வந்து பாருங்கன்னு சொல்லி இப்போ இவங்கெல்லாம் கிளம்பி அங்கே போவாங்க. நேராக அங்கே போயிடுவாங்க. என்ன பிரச்சனை விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வாக்குவாதம் பண்ணுற அடிக்கான்னு சொல்கிறப்ப, சரி நீங்கள் நேராக 2 ஸ்டேஷன் வாங்க, அங்கே வச்சு எல்லாம் பேசிக்கணும்னு சொல்கிறப்ப அந்த பையனோட அந்த பிரச்சனை பண்ணுற பையனோட ரிலேட்டிவ் வந்து, சார் இதை பேசி முடிச்சுக்கலாம், வேற எங்கேயும் கூட்டு போக வேண்டாம்னு சொல்கிறப்ப, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து யார் நீங்கள் இப்போ ஸ்டேஷன் வாங்க, ஸ்டேஷன் வச்சு பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்லி போவாங்க. இப்போ ஸ்டேஷனில் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பையன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிடுவான். இப்போ அந்த பையனை செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பையிலேருந்து ஒரு கஞ்சா பாக்கெட்டை எடுத்துருவாங்க. இந்த பிரச்சனை நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பையனோட அப்பா வந்து வருவாங்க, அவர் கூடயும் அவர் ஃப்ரெண்டு வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் கேஸ் போடலாம்னு சொல்லி எல்லாம் பேசுகிறப்ப, சார் விட்டுருங்க சார், அவனுக்கு அடுத்த மாதம் துபாய் போக வேண்டியிருக்கு, அதனால் அதை எதுவும் பிரச்சனைன்னு சொல்கிறப்ப, கூட வந்தவர் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள் நான் வாங்கி கொடுத்துறேன் பையன்ட்ட பேசின்னு சொல்கிறப்ப, வெளியே போடா ஸ்டேஷன் சொல்கிறப்ப, அப்போ நம்ம ஹீரோ வந்து லஞ்சம் வாங்க மாட்டான்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். எல்லாருமே அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கூட வந்தவனை தூக்கி வெளியே அனுப்பிடுவாங்க, வெளியே போய் நின்றா அப்படின்னு. வெளியே போய் நின்று பார்த்தீங்கன்னா வேறக்கா ஃபோன் போட்டு தான் பேசிக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம விஜய் சாரை நம்ம கிருஷ்ணன் சாரும் 2 பேரும் உள்ளே கூப்பிடுவாங்க. சார் இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க சார், இவங்க பெரிய ஆள், இவங்களே கேஸ் போட்டால் வெளியே வந்துடுவான், அந்த பையன் எப்படினாலும் 1 மாதத்தில் ஃபாரின் போயிடுவாங்க சார், நமக்கு பிரச்சனை எதுவும் இருக்காதுன்னு சொல்கிறப்ப, என்னமோ நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவார். இப்போ வெளியே வந்து என்ன சொன்னோன்னா, எதுவும் காசு எதுவும் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறப்ப, எப்பா எதுவுமே பண்ணலப்பா நீ பேசாமல் வா நம்ம கிளம்புவோன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ எங்கள் தோட்டத்தில் ஒருத்தர் செடியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருப்பார். வெட்டிக்கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கை மட்டும் தனியாக கிடக்கும். இப்போ இதை பார்த்தோன்னே அந்த தோட்டத்தில் ஒரு நேராக போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணுவார். இப்போ நம்ம ஹீரோ விஜய் வந்து அங்கே கிளம்பி போவார். கிளம்பி போனதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு பாடி கிடக்கு சார்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ
நேராக டாக் ஸ்குவாடு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் வந்துடுவாங்க. இப்போ இடத்த ஃபுல்லாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பாடி எங்கே இருக்குன்னு பார்த்து பாடியை கண்டுபிடிச்சிருவாங்க. பாடி அழுங்கின ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஸ்டேஷனில் கண்டுபிடிச்சோன்னே இதுதான் இந்த ஊர் நடக்கவே ஃபஸ்ட்டு க்ரைம். இது வரைக்கும் அவ்வளோவா க்ரைமே நடந்திருக்காத ஊர் தான் இது. இப்போ க்ரைம் நடந்தோடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு பாடி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ஃபார்மெட்லாம் முடிஞ்சு பாடியை மார்ச்சுரிக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ நேராக அங்கே உள்ள மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை பார்த்து இந்த மர்டர் எந்த மாதிரி நடந்துருன்னு சொல்கிறப்ப உடம்புல நிறைய எலும்பு முறிவு இருக்குது. அதுபோல் தலையில் பலத்த காயம் இருக்குது. அதுபோல் தலையில் யாரோ வெயிட்டான பொருளை வச்சு அடிச்சிருக்காங்க. அதனால தான் அவர் இறந்துருக்காரு. அவர் இறந்தவருக்கு ஒரு 35 வயசுக்குள்ளே தான் இருக்கும் விஜய்ன்னு சொல்கிறப்ப சரி ஓகே நான் மிஸ்ஸிங்கான கேஸோட எதுவும் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி இப்போ ஸ்டேஷனில் வந்து பேசிக்கிட்டு இருப்பார். இப்போ இந்த மிஸ்ஸிங்கான கேஸஸ் எதுவும் இருக்கா, யாராவது மிஸ்ஸிங் ஆகிருக்கான்னு பாருங்கள், பக்கத்து ஸ்டேஷனில் யார் எதுவும் மிஸ் ஆகிருக்கான்னு போய் செக் பண்ண சொல்கிறப்ப இப்போ டிஎஸ்பி அலெக்ஸரை ஃபோன் போட்டுவார். என்னையா புதுசாக கேஸெல்லாம் வந்துருன்னு சொல்கிறப்ப கொஞ்சம் பார்த்து டக்குன்னு முடிக்க பாருன்னு சொல்கிறப்ப சரிங்க சார்னு சொல்லி நம்ம கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பார் நம்ம ஹீரோ. இப்போ மறுபடியும் என்ன ஆகுனா எல்லாரும் டீமெல்லாம் கூப்பிட்டு மறுபடியும் ஒரு ஸ்பாட்டுக்கு போவார். அந்த மர்டர் அந்த ஸ்பாட்டுக்கு போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கான்னு கண்டுபிடிக்கிறக்காண்டி கிளம்பி போவாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி மொத்த இடத்தையும் சல்லாடை போட்டு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே எந்த எவிடன்ஸுமே கிடைக்கனால விஜயும் அவர் டீம் என்ன செய்வாங்கன்னா இப்போ அந்த இடத்தோட ஓனரான வீட்டுக்கு போய் அவரை விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கார்டு நான் தான் வாங்கி போட்டேன் சார், அதில் விவசாயம் எதுவும் பண்ணல, பட் அதனால் விட்டுட்டேன் அப்படியே விட்டேன், அதனால் அதை க்ளீன் பண்ணதுக்கு தான் அவர் அனுப்பி வச்சிருந்தேன், அப்போ தான் அந்த கை கிடச்சின்னு சொல்கிறப்ப அவரை விசாரிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பி ஹீரோ ரூமுக்கு போயிடுவார். ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ரெடியாக இருந்துகிட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஃபோன் வரும். இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஃபினான்ஸை ராபரி பண்ணிட்டாங்க சார்ன்னு சொல்லி. இப்போ மேலும் ஷாக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மர்டர் நடந்துடும், இப்போ ஒரு ராபரி நடந்துடும். இவர் ஸ்டேஷனில் சேர்ந்த நேரம் பார்த்து இப்படி தொடர்ந்து க்ரைம் நடந்துக்கிட்டே இருக்கும். இவர் என்ன பண்ணு தெரியாமல் முடிச்சுட்டு இப்போ நேராக கிளம்பி ஸ்பாட்டுக்கு போவார்.